குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக். என்னென்னா, அரபிக் நிறைய பேர் வந்து அரபிக் என்னென்னா நல்லா பேசுவாங்க, நல்லா சரளமாக பேசுவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, அழகாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சில சென்டென்ஸ் துப்புரவாக தெரியாது. சரியா? இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் நான் பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா 12 மாதம், இங்கிலீஷில் உள்ள 12 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுக்கு அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்க? சரியா? இது நிறைய பேருக்கு அரப் கண்ட்ரீஸில் தெரியாது. சரியா? என்ன அது அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த மாதம் பற்றி ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தோன்னா இங்கிலீஷ்லேயே சொல்லி சமாளிச்சுக்குவாங்க. ஜனவரினா ஜனவரிலே சொல்லி அது கூட உள்ள அடுத்த உள்ள சென்டென்ஸை அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? அப்படி சமாளிச்சுக்குவாங்க. ஓகே, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி மாதங்கள் சொல்கிறது, அரபிக் இங்கிலீஷ் மாதம் 12 மாதத்தை எப்படி அரபிக்கில் சொல்கிறது. சரியா? ஃபஸ்ட்டில் வந்து மாதங்கிறதுக்கு அரபிக்கில் என்னது? மாதம். சரியா? ஷார். சரியா? ஷார்னா மாதம். சரியா? ஷார் மாதம், மந்த், மஹீனா. சரியா? ஷார் ஓகே, மந்த், மஹீனா, மாதம். அடுத்தால ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா ஜனவரிங்கிறத நம்ம எப்படி அரபிக்கில் சொல்கிறோம். சரியா? ஜனவரிக்கு எப்படி அரபிக்கு? ஜனவரி யனாயிர். சரியா? ஏனாயிர், யனாயிர், யனாயிர்னா ஜனவரி. கரெக்டாக? ஏனாயிர். ஓகே. அடுத்தால ஃபெப்ரவரிக்கு எப்படி சொல்கிறோம்? ஃபெப்ரவரிக்கு ஃபெப்ராயிர், ஃபெப்ராயிர், ஃபெப்ராயிர். கரெக்டாக? ஃபெப்ராயிர்னு சொன்னால் ஃபெப்ரவரி மாதம். கரெக்டாக? அடுத்தால மார்ச், மார்ச்சுக்கு எப்படி சொல்கிறோம் அரபிக்கில்? மாரிஸ். கரெக்டாக? மாரிஸ். ஓகே. அப்போ மாரிஸ்ன்னு சொன்னால் மார்ச் மாதம். கரெக்டாக? மாரிஸ். அடுத்தால ஏப்ரல். சரியா? ஏப்ரல் மாதம் எப்படி சொல்லுவோம்? சரியா? ஏப்ரில், ஏப்ரில். சரியா? ஏப்ரில், ஏப்ரில். சரியா? ஏன் ஏப்ரில்னு சொல்கிறோம்? ஏன் ஏப்ரில்னு சொன்னால் என்ன? அந்த ஓபி அரபிக்கில் கிடையாது. அரபிக் லெட்டர்ஸில் அந்த ஓபி, அந்த பி எழுத்து கிடையாது. சரியா? அதனால தான் அதுக்கு பதிலாக நம்ம ஏபி, அந்த பி யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏப்ரில்னு சொல்கிறோம். சரியா? ஏப்ரில்னு சொன்னால் ஏப்ரில். கரெக்டாக? ஏப்ரில். ஓகே. அடுத்தால பாருங்க மே. மே மாதத்துக்கு அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்? மேயோ. கரெக்டாக? மாயோ, மாயோ. சரியா? மாயோ, மாயோன்னு சொன்னால் மே மாதம். கரெக்டாக? மாயோ. அடுத்தால ஜூன். ஜூனுக்கு எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? யூனியோ, யூனியோ. கரெக்டாக? யூனியோ. அப்போ யூனியோன்னு சொன்னால் ஜூன். கரெக்டாக? அடுத்தால ஜூலை. ஜூலைக்கு எப்படி சொல்கிறோம் பாருங்கள்? யூலியோ, யூலியோ. கரெக்டாக? யூலியோ. யூலியோன்னு சொன்னால், யோலியோன்னு சொன்னால் ஜூலை. கரெக்டாக? அடுத்தால ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கு எப்படி சொல்கிறோம் அரபிக்கில்? சரியா? ஆகஸ்தஸ். சரியா? ஆகஸ்தஸ், ஆகஸ்தஸ். அகஸ்தஸ்ன்னு சொன்னால், ஆகஸ்தஸ்ன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம். கரெக்டாக? அடுத்தால வாங்க செப்டம்பர். சரியா? செப்டம்பருக்கு எப்படி சொல்கிறோம் பாருங்கள்? செப்டம்பர். சரியா? செப்டம்பர், செப்டம்பர்னு சொன்னால் செப்டம்பர். ஓகே. செப்டம்பர். கரெக்டாக? செப்டம்பர். அடுத்தால அக்டோபர். அக்டோபருக்கு எப்படி சொல்கிறோம் பாருங்கள்? அக்டோபர். சரியா? அக்டோபர், அக்டோபர்னு சொன்னால் அக்டோபர். கரெக்டாக? அக்டோபர். ஓகே. அடுத்தால நவம்பர். நோவம்பர். சரியா? நவம்பர். இதுலேயும் அதே பிரச்சனை தான். இதில் வந்து அந்த நவம்பர்னு சொல்லாமல் ஏன் நவம்பர்னு சொல்லணும்? சரியா? அந்த வி லெட்டர்ஸ் வந்து அரபிக்கில் கிடையாது. கரெக்டாக? இங்கிலீஷில் உள்ள வி எழுத்து அரபிக்கில் கிடையாது. அதான் நம்ம நவம்பர்னு சொல்கிறோம். சரியா? அதே போல் தான் சில இப்போ ஆள் பேர் கூட இப்போ நம்ம வந்து வெங்கடேஷ்னு எழுதணும்னு வைங்க, அதுக்கு அரபிக்கில் லெட்டர்ஸ் கிடையாது வி. அப்போ எப்படி எழுதுவாங்கன்னா ஃபெங்கடேஸ், 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 எஃப் போட்டு தான் எழுதுவாங்க. சரியா? வேறு வழி இல்லை. சரியா? அதனால் அந்த விங்கிறதுக்கு நம்ம பதிலாக எஃப் தான் உபயோகித்து ஆகணும். சரியா? அப்போ என்ன சொல்கிறோம்? நவம்பருக்கு நோவம்பர். சரியா? நோவம்பர்னு சொன்னால் நவம்பர். கரெக்டாக? அடுத்தால பாருங்க டிசம்பர். டிசம்பருக்கு என்ன சொல்கிறோம் பாருங்க? டிசம்பர். சரியா? டிசம்பர். சரியா? டிசம்பர், டிசம்பர்னு சொன்னால் டிசம்பர். ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தால வாங்க. அடுத்தால நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம், கடந்த மாதம், அடுத்த மாதம், இது எப்படி சொல்கிறது? சரியா? இந்த மாதம், திஸ் மந்த், ஏ மஹீனா, அதுக்கு எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? இந்த மாதம், திஸ் மந்த், ஏ மஹீனா, ஹாதா அல் ஷார். சரியா? ஹாதா அல் ஷார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம். கரெக்டாக? ஹாதா அல் ஷார். சரி, கடந்த மாதம், லாஸ்ட் மந்த், பிஜிலே மஹீனா.
சரியா? கடந்த மாதம் லாஸ்ட் மந்த் பிஜ்லே மஹீனா, அதுக்கு என்ன அரபிக் சொல்கிறோம்? அல் ஷார் அல் மாதி. சரியா? அல் ஷார் அல் மாதி. சரியா? அப்போ அல் ஷார் அல் மாதின்னு சொன்னால் கடந்த மாதம், லாஸ்ட் மந்த். சரியா? நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன சொல்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த், சரியா? அதுதான் அகலே மஹீனா. சரியா? அகலே மஹீனா அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். இதுக்கு என்னது? அல் ஷார் அல் காதிம். சரியா? அல் ஷார் அல் காதிம். ஓகே? அல் ஷார் அல் காதிம். ஓகே? சரி, அடுத்தால பாருங்க. அடுத்தால நம்ம பார்க்க போகிறது வந்து வீக் டேஸ். சரியா? வீக் டேஸ். சரியா? முதல்ல வந்து வீக்குங்கிறதுக்கு நம்ம அரபிக்கில் என்ன சொல்கிறோம்? வாரம்க்கு வீக். அதுக்கு என்ன அரபிக் சொல்கிறோம்? ஊஸ்பூவா. சரியா? அப்போ ஊஸ்பூவான்னு சொன்னால் வீக். கரெக்டாக? ஊஸ்பூவா வாரம், வீக், அப்தே. கரெக்டாக? ஊஸ்பூவா. அடுத்தால பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்கும். சரியா? ஞாயிற்றுக்கிழமைங்கிறத அரபிக்கு எப்படி சொல்கிறது? சரியா? ஞாயிற்றுக்கிழமை, அதான் சண்டே, ஹிந்தியில் ரைவார். கரெக்டாக? அதுக்கு என்ன சொல்கிறோம் அரபிக்கில்? யோம் அல் அஹத். சரியா? யோம் அல் அஹத். யோம் அல் அஹத்னு சொன்னால் சண்டே. சரியா? அதான் ரைவார். ஓகே? ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தால பாருங்கள். திங்கள் கிழமைக்கு என்ன சொல்கிறோம் பாருங்கள் அரபிக்கில்? அதான் மண்டே, ஹிந்தியில் சௌமார். சோமார், மண்டே, திங்கக்கிழமை. சரியா? யோம் அல் இத்னீன். சரியா? யோம் அல் இத்னீன். அப்போ யோம் அல் இத்னீன்னு சொன்னால் திங்கக்கிழமை, அதான் மண்டே. சரியா? சோமார். ஓகே? அடுத்தால பாருங்க. அடுத்தால என்ன தெரியுமா? செவ்வாய்க்கிழமை. சரியா? செவ்வாய்க்கிழமைக்கு அரபிக்கில் எப்படி சொல்கிறோம் பாருங்கள்? அதான் டியூஸ்டே, மங்கள்வார். ஹிந்தியில் மங்கள்வார். சரியா? இதுக்கு என்ன அரபிக்கில்? யோம் அல் தலாத்தா. யோம் அல் தலாத்தா. சரியா? அப்போ யோமல் தலாத்தான்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை, அதான் டியூஸ்டே, மங்கள்வார். கரெக்டாக? அடுத்தால புதன்கிழமை. புதன்கிழமைக்கு என்ன சொல்கிறோம் அரபிக்கில்? அதான் வெனஸ்டே, புத்வார். சரியா? ஹிந்தியில் புத்வார். புத்வார், வெனஸ்டே, புதன்கிழமை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறோம்? யோம் அல் அர்பா. யோம் அல் அர்பா. சரியா? அப்போ யோம் அல் அர்பான்னு சொன்னால் புதன்கிழமை, வெனஸ்டே, புத்வார். கரெக்டாக? அடுத்தால வாங்க. வியாழக்கிழமை, அதான் தேர்ஸ்டே, ஹிந்தியில் குருவார். குருவார், தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. இதுக்கு என்ன அரபிக்கில்? யோம் அல் கமீஸ். சரியா? யோம் அல் கமீஸ். அப்போ யோம் அல் கமீஸ்னு சொன்னால் தேர்ஸ்டே, குருவார். சரியா? வியாழக்கிழமை. அடுத்தால பாருங்கள். வெள்ளிக்கிழமை. சரியா? அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மனசில். சரியா? வேறு எந்த நாளும் தெரியாது. வெள்ளிக்கிழமை வாரத்தில் அந்த வெள்ளிக்கிழமைன்னா அதுக்குள்ள அரபிக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? அதுதான் அங்கே ஹாலிடே, அன்னைக்கு தான் லீவு நாள். சரியா? சரியா? அன்னைக்கு தான் லீவு நாள். வார லீவு நாள் வந்து அன்னைக்கு தான், அந்த வெள்ளிக்கிழமை தான் லீவு நாள். சரியா? அதனால தான் அது மட்டும் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரி, அது இப்போ பார்ப்போம். வெள்ளிக்கிழமை, அதான் ஃப்ரைடே, சுக்ரவார். ஹிந்தியில் சுக்ரவார். அதுக்கு என்னது? யோம் அல் ஜும்மா. சரியா? அப்போ யோம் அல் ஜும்மா. அப்போ ஜும்மான்னு சொன்னாலே போதும். ஜும்மான்னு சொன்னாலே வெள்ளிக்கிழமை. சரியா? அப்போ யோம் அல் ஜும்மான்னா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே, சுக்ரவார். கரெக்டாக? அடுத்தால சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு என்ன சொல்லுவாங்க? சரியா? அதான் சாட்டர்டே, சனிவார். ஹிந்தியில் சனிவார். சரியா? சனிவார், சாட்டர்டே, சனிக்கிழமை. இதுக்கு என்ன அரபிக்கில் சொல்லுவாங்க? யோமல் சப்த். சரியா? யோமல் சப்த். அப்போ யோமல் சப்த்துன்னு சொன்னால் சனிக்கிழமை, சாட்டர்டே, சனிவார். கரெக்டாக? ஓகே. அடுத்த பாருங்கள். இந்த வாரம்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறோம்? திஸ் வீக், ஏ அப்தா. இந்த வாரம், திஸ் வீக், ஏ அப்தா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஹாதா அல் இஸ்பூவா. சரியா? ஹாதா அல் இஸ்பூவா. அப்போ ஹாதா அல் இஸ்பூவான்னு சொன்னால் இந்த வாரம். கரெக்டாக? திஸ் வீக், ஏ அப்தா. சரி, லாஸ்ட் வீக்கு, அதான் கடந்த வாரம், பிஜ்லே அப்தா. பிஜ்லே அப்தா, லாஸ்ட் வீக்கு, கடந்த வாரம். இதுக்கு என்ன அரபிக் சொல்லுவோம்? அல் இஸ்பூவா அல் மாதி. சரியா? அல் உஸ்பூவான்னு சொல்லுங்கள். சரியா? அல் உஸ்பூவா அல் மாதி. சரியா? அல் உஸ்பூவா அல் மாதி. கரெக்டாக? அப்போ அல் உஸ்பூவா அல் மாதின்னு சொன்னால் கடந்த வாரம், லாஸ்ட் வீக், பிஜ்லே அப்தா. கரெக்டாக? சரி, அடுத்தால வாங்க. அடுத்தால வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறது அடுத்த வாரம்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவோம்? சரி, அடுத்த வாரம், அதான் நெக்ஸ்ட் வீக், அகலே அப்தா. சரியா? அகலே அப்தா. சரியா? நெக்ஸ்ட் வீக்கு, அடுத்த வாரம். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அல் உஸ்பூவா அல் உஸ்பூவா அல் காதிம். சரியா? அல் உஸ்பூவா அல் காதிம். கரெக்டு. அல் உஸ்பூவா அல் காதிம். கரெக்டாக? அடுத்த வாரம். சரியா? ஓகே. சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.